பசிகளே செப்டம்பர் 19 2025 ஆனால் இன்றைக்கி காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாக லைட்டாக ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு மப்பும் வந்தாலுமா சும்மா அப்படியே மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி டவுட்டு வர்ற மாதிரியே கிளைமேட் இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் என்பதால் ஊத்தாப்பம், வெங்காய ஊத்தாப்பம், சேமியா உப்புமா மற்றும் சுட சுட காப்பியை சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்கு கிளம்பினேன். அப்படியே நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால செம்ம சில்னஸ் ஆகிடுச்சு கிளைமேட்டு. சில்னஸில் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமை எழில் கொஞ்சம் எங்கள் கல்லூரி வளாகமே வந்து அப்படியே பசுமை பூந்தோட்டமாக மாறிவிட்டது. மதிய உணவு ஜும்மா முடிச்சுட்டு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுங்கிற காரணத்தினால மெஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். புளிக்குழம்பு நல்லா தாங்க இருந்தது. மதியானம் 3 to 3:15 காலேஜில் பிரேக்கு. அந்த பிரேக் டைமில் மிளகா பஜ்ஜியும் முட்டை போண்டாவும் வரும். அதில் முட்டை போண்டாவில் முட்டையை மட்டும் சாப்பிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வெளியில் இருக்கிறத கொடுத்துருந்தேன். ஒரு அதி புத்திசாலி, என் முகத்தை காட்டாதீர்கள், இந்த டெக்னிக்கை மட்டும் காட்டுங்கள் என்று சொன்னார். அதுக்காக கட் பண்ணிவிட்டோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ப்ரொடெக்டர். இது வந்து நம்ம சார்ஜர் ஒயரில் போட்டிருப்போம்னு சொல்லி நான் ரிலேட்டட் வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன். இது வந்து 30 ரூபாய்ங்க. ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜருக்கு போடலாம். ஸோ இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. 29ஆம் தேதி கலராக ஸ்டாக்கை இறக்குகிறோம். இவர்தான் தன்னை பால் டப்பா என்று கூறிக்கொள்ளும் லோகத்தின் ஈஸ்வரன், எங்களால் செல்லமாக ஹைப்பர் ஆக்டிவ் என அழைக்கப்படுபவர், எங்கள் டிபார்ட்மெண்ட்டின் செல்ல பிள்ளையாக இவர் இருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாத, ஹெட் வெயிட் இல்லாத பையனை பார்ப்பது கஷ்டங்க. ஓகே, இந்த நாளை முடித்து கொண்டேன். அடுத்த நாள் காலை சனிக்கிழமை இன்றைக்கி காலேஜ் வச்சுட்டாங்கோ. ஸோ சனிக்கிழமை காலையில் வந்து பொடி இட்லியும் கொடுப்பாங்க, உப்புமாவும் கொடுப்பாங்க. அதோட ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்டு முடித்து விட்டு இன்றைக்கி வைபே சும்மா ஹாப்பியாக இருக்குது காலேஜில். ரவீந்திரன், சுரேந்திரன்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏன்னே தெரியல, நாளைக்கு லீவுங்கிறனாலே என்னமோ தெரில, எல்லாம் ஹாப்பி வைபில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வழக்கம் போல் காலேஜ் நல்லா போச்சு. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதா, இது ஒரிஜினலாக. ஆனால் 500 வாங்குறான், என்னன்னு தெரில, ஆன்லைனில் வாங்கியிருப்பான் போல். என்னோட கைக்கு இது செட் ஆகலை. சும்மா போட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மதிய சாப்பாடு சனிக்கிழமை வழக்கம் போல் ஒன்றும் கிடையாதுங்க. சாம்பார், ரசம், மோர் தான். தொண்டை கரகரப்பாக இருக்கும் காரணத்தினால் ரசத்தை சாப்பிட்டு விட்டு மதியானம் 3 to 3:15 பிரேக்குங்க. என்னடா டெய்லி முட்டை போண்டா சாப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி டீ முட்டை போண்டா வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் ஃப்ரீயாக வந்துச்சுங்கிறனால இன்றைக்கி அடிச்சு நவுத்தியாச்சுங்க. முட்டை போண்டாவில் முட்டையை மட்டும் தான் சாப்பிடுவேன், வெளில இருக்க சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்டடி கிடையாது. எப்பாடா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு கொண்டக்கடலை குருமாவும் சப்பாத்தியும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு விட்டு நாளை முடிச்சு கொடுப்பேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. போய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்டிங்ஸ். பாய்.